இந்த கல்யாணம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா, இந்த முறைமாமன்ற படத்து மூலமா எனக்கு ஒரு சகோதரி கிடைச்சா, தங்கச்சியா. எனக்கு அந்த தங்கச்சி கிடையாது, ஓன் சிஸ்டர் கிடையாது. இவ தான் எனக்கு இப்போ சிஸ்டராட்ட, தங்கச்சியாட்ட. அது என்ன மிரட்டுறதாகட்டும், என் மேலே பாசம் வைக்கிறதாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு யங்கர் சிஸ்டர்னா எனக்கு குஷ்பு தான். அவரு டயட் பண்ணி ஃபஸ்ட்டு நடித்த ஆர்டிஸ்ட் நான் தான், முறைமாமன்ல. ஆக்சுவலாக ஜெயராம் வர வேண்டியது. ஜெயராம் சார் கார் ஏதோ ரிப்பேர் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து இதுக்குள்ளே. அப்போ மேக்கப் போட்டிருந்து நானும் செந்திலண்ணா மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஸ்டார்ட் கட் சொன்னது நான் தான். பிரசாந்த் பிரேக் அடிப்பார், ஏறி வந்து மேலே உட்காந்து அவனுக்கு உனக்கு அப்போ இறங்குறது ஏற்றி விட்டது நீ தானே அப்படின்ற மாதிரில டைலாக். இதெல்லாம் கிட்டத்தட்ட ட்ரிவாண்ட்ரத்தில் 12 மணி மொட்டை வெயிலில் டயட் எடுக்கிறாரு. 10 டேக், சிம்பிள் டைலாக் தான். ஒன்றும் இல்லை, அவர் திரும்ப வர நான் பேசணும். அந்த திரும்பணுன்னே சிரிச்சிருவேன். அடுத்தது இவர் வந்தாச்சு. அப்போ ஐயோ, கவுண்டமணி சார் வந்து நடிக்கவே வேண்டாங்க, வந்து அந்த நிற்பார்ல, நின்னாலே சிரிக்க வந்துடும். ஐயோ, ஸ்பாட்டில் டைலாக் சொல்லுவார், ஒன்றுமே இருக்காது. அப்படியே ஆர்டிஸ்ட்டை நிற்க வச்சு கேமராவில் செட் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் இந்த டைலாக் சொல்லுங்கள் தலைவர், இந்த டைலாக் சொல்லுங்கள், விஜய் நீ இதை பேசு, எவ்வளோ நீ இதை பேசுப்பா, ரகுவரன் நீ இதை பேசு, அப்படியே எடுத்து வாங்குவோம். அது அந்த ட்ரைனிங் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஏதோ அப்படியே டைலாக்லாம் மறக்காமல் பேசுகிறேன். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த தமிழ் சினிமாவில் 35 வருஷத்துக்கும் மேலே வந்து அவருடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இவர் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் நிறையாவே பண்ணியிருக்காரு. சினிமா மட்டும் இல்லை, சீரியல்லையும் அவருடைய கால் தடத்தை படிச்சிருக்காரு. என் கூட இன்றைக்கி விஷ்ணு விஸ்வநாத் அவர்கள் தான் இருக்கார். அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை சந்திச்சால எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 35 வருஷ கெரியர் அப்படிங்கும்போது, நான் உங்களுடைய படங்கள்ல இருந்தும் நீங்கள் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்டோடையும் ஒரு சில ஸ்க்ரீன் கிராப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பார்த்த உடனே அவங்கள பற்றியும் சரி, அந்த மூமெண்ட் பற்றியும் சரி, எது ஞாபகம் இருக்கும் நீங்கள்? ஓகே. முதல்லையே இவரோடைய ஆரம்பித்தாங்க. இதான் சொன்னேனே, தி லெஜண்ட். வின்னரில் தான் அவரோட ஃபஸ்ட் நடித்தேன். அவரோட மிகப்பெரிய ஃபேன். அதுக்கு முன்னாடி அவர் நடித்த காமெடியெல்லாம் பார்த்து நம்மளாம் ரசித்தவங்க. அதுக்கு முன்னாடி விவேக் சாரோட, கவுண்டமணி அண்ணனோடலாம் நடிச்சிருக்கேன். சரி, இவரோட ஃபஸ்ட்டு வின்னரில் நடிக்கும்போது அண்ணனோட நடிக்கிறோன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாங்கன்னா, நான் கட்டையில் அடிப்போம். அது போன மாதம், இந்த மாதம். என்னென்னா அதே நிறைய டேக் வாங்குகிறோம். அவர் ரியாக்ஷனாக அடிக்கும்போது அவர் கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்னும் இப்படி திரும்பி சிரிச்சிட்டு இருப்பான் ரியாஸ் கான். பார்த்தீங்கன்னா ஷார்ட்லேயே இருக்கும். பட் வரி இல்லை, ஏன்னா அப்போல்லாம் ஃபிலிம்மு. அப்போயும் 7 டேக் எடுத்தால் என்ன ஆச்சு அப்படி. அதை விட இன்னும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது, பிரசாந்த் பிரேக் அடிப்பார், ஏறி வந்து மேலே உட்காந்து அவனுக்கு உனக்கு அப்போ இறங்குறது ஏற்றி விட்டது நீ தானே அப்படின்ற மாதிரில டைலாக். இதெல்லாம் கிட்டத்தட்ட ட்ரிவாண்ட்ரத்தில் 12 மணி மொட்டை வெயிலில் டயட் எடுக்கிறாரு. 10 டேக், சிம்பிள் டைலாக் தான். ஒன்றும் இல்லை, அவர் திரும்ப வர நான் பேசணும். அந்த திரும்பணுன்னே சிரிச்சிருவேன். ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த படம் பூரா அப்புறம் வந்து இப்படி இருந்து சாக்கில் திரும்பி பார்ப்பாரு, இவனோட அவன் இன்னும் கேவலமாக இருப்பான். அது பார்த்தா டேக்கு நிறையா போச்சுன்ட்டு கட் பண்ணி க்ளோஸ்அப் எடுத்திருப்பார் டேரக்டர் எனக்கு. ஏன்னா சிரிச்சுட்டே இருந்தேன் நானும், தளபதி தினேஷ் சார் நிற்க முடியல. ஸோ இது முடிஞ்சோன்னா அப்படி நகரம் ஒரு பக்கம்னு ஒரு படத்தில் இருந்து பார்த்தா, ஆண்டி என்ன ஆண்டியா என்ன ஆண்டனாவத்தில், ஐயோ டே நீங்களாம் எவ்வளோ பெரிய வில்லனுங்க என்கிட்ட அந்த டைலாக்லாம் பேசும்போது நாங்கள் பெட்டில் படுத்திருப்போம். நீ பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணி படுத்திருப்பான். நானும் பண்ணோம்ல பெசன் ரவி 3 பேரும் அப்படியே அந்த போர்வையாட்டம் போட்டுருவோம். அதுக்குள்ளார கண்டதெல்லாம் நினச்சிட்டு ஐயோ சிரிக்கணும். அவர் லென்த்து டைலாக்கு, கேமரா பின்னாடி போனாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி படுத்துருவோம். ஐயோ அதெல்லாம் லெஜெண்டுங்க. அதாவது நான் என்ன சொல்லணும்னா, என்ன வேணால் கேரக்டர் நடிச்சிடலாம், ஆனால் மக்களை சிரிக்க வைக்கிறன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இவங்களாம் வந்து கடவுள் ஸ்ட்ரெயிட்டாக அருள் வாங்கினவங்க. கண்டிப்பாக. அடுத்த ஃபோட்டோ இது வந்து இதை பற்றி நம்ம நிறையாவே பேச வேண்டியது. அதாவது அப்போ தான் அது மொட்டை அடித்து நான் ஒரு படம் முடிச்சு டைமு முடி வளர்ந்துருக்கு. இந்த கல்யாணம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த முறைமாமன்ற படத்து மூலமாக எனக்கு ஒரு சகோதரி கிடைச்சா, தங்கச்சியா. எனக்கு அந்த தங்கச்சி கிடையாது, ஓன் சிஸ்டர் கிடையாது. இவ தான் எனக்கு இப்போ சிஸ்டராட்ட, தங்கச்சியாட்ட. அது என்ன மிரட்டுறதாகட்டும், என் மேலே பாசம் வைக்கிறதாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு யங்கர் சிஸ்டர்னால் எனக்கு குஷ்பு தான். ஸோ இந்த படம் நடிக்கும்போது தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு லவ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதே நான் தான். ஏன்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 12-15 நாள் ஷூட்டிங் முடிச்சு அலப்பியில் சாங் எடுக்கிறக்கா போகிறோம். நானும் டைரக்டர் தான் கிளம்பிப்போம், சுந்தர் சாரும். வண்டியில் போகும்போது அது வந்து 3.5 மணி நேரம் தான். பட் அப்போல்லாம் வந்து மொபைல் ஃபோன் கிடையாது உங்களுக்கு.
ஸோ ஒவ்வொரு பூத்தின் நடுவில் வண்டி நிற்கும், இறங்கி போய் பேசவளோ பூத்து நிற்கும், வண்டி எடுப்பேன். நான் சொல்லுவேன், அவ்வளோ ஃபேமிலிக்கு நம்ம இவ்வளோலாம் பேச மாட்டோமேன்ட்டு அதில் அப்படியே ட்ராக் பண்ணி அடுத்த நாள் காலை தலைவா ஏதோ சம்திங்னா சிரிச்சார். அப்படியே பிடிச்சார். 2 நாளுக்கு 3 நாளுக்கு ஷாக் முடிச்சுட்டு வந்தோன்னே புஷ் எடுத்துக்கிட்டேன். அவங்கள நான் தலைவின்னு தான் சொல்லுவேன். என்ன தலைவி அப்படின்னா சிரித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. ஸோ அதனுடைய நல்ல விதமாக அந்த 5 இயர்ஸ் லவ்வுக்கு அப்புறம் அழகான ஒரு கல்யாணம் பண்ணி இன்றைக்கி 2 தேவதைகளாட்ட குழந்தைங்க. இப்போ அதுதான் அந்த லவ் ஸ்டோரிக்கு பின்னாடி எப்போவுமே ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்கல்ல சார். உலகத்திலே ஃப்ரெண்டு இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. நான் தான் சொல்லுவேனே எல்லா இன்டர்வியூலையும் மாதா பிதா குரு நல்ல நண்பர்கள் இருந்தால் தான் இந்த டேக் ஒன்றும் இல்லை, எங்கே இருந்தாலும் நம்ம போய் உட்கார முடியும். நண்பர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சார் இப்போது சுந்தர் சி சாருக்கும் உங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, விவரிக்க முடியாத ஒரு நட்பு இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரின்னு வந்துட்டாலே வந்து இந்த நட்புங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒர்க்கில் வந்து மேக்ஸிமம் வந்து நட்பெல்லாம் கஷ்டம்னு. கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகி இது அப்படியே சஸ்டெயின் ஆகுது. நீங்கள் அவர் படத்தில் பண்ணுறதா இருக்கட்டும், வெளியே சந்திக்கிறதா இருக்கட்டும், இந்த நட்பு எப்படி சஸ்டெயின் ஆகுது? அதுக்கு என்னென்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். சுந்தர் சாருக்கு வந்து அதிக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நட்புன்றது வந்து நமக்குள்ளே இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிறது. நான் எந்த பிரச்சனை எதாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் அவர் ஏதாவது கேட்குறேன்னா என்கிட்ட தான் கேட்பார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஸோ அது வந்து ஆரம்பத்தில் வந்து அவர் ஒரு டைரக்டர், நான் ஒரு நடிகனாக ஆரம்பித்த சந்தனக்காட்டில் 35 இயர்ஸ்க்கு முன்னாடி 30 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் 30 இயர்ஸ் ஆச்சு வந்து. ஏன்னா 35 இயர்ஸில் அசிஸ்டன்ட் டேரக்டர் அவர் டைரக்டர் ஆகி 30 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அப்படியான நட்பு அப்படியே ஸ்லோவாக வந்து தலைவை மேரேஜ் பண்ணோன்னே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன போய் ஃபேமிலி ஆகிட்டோம். இப்போ எனக்கு ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் இருக்காங்க. அந்த சைடு ஒரிஜினல் ஃபேமிலினா அம்மா, அக்கா, அக்காவோட 2 பசங்க, பொண்ணு 1 பையன் 1. இவங்களை மீறி எனக்கு வெளியில் வந்து இந்த சைடு ஒய்ஃப் சைடு 2 பேர், அவ்வளோதான் ஒழிய அதிக ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எனக்கு மொத்தமாக. அதனால தான் எங்கள் பாப்பா கல்யாணத்துக்கு 2000 பேர் வந்தேன்னு சொன்னாங்க. அதில் 1980 பேர் வந்து இங்கே இருக்கிற நண்பர்கள் தான். பாப்பா மேரேஜ் ஆரம்பிச்சிடலன்னு சொன்னால் இப்படி பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு சொன்னது அவர் தான். ஸோ அதெல்லாம் எல்லாமே என்னென்னா அதுதான் சொல்கிறேனே, நல்ல நண்பர்கள் அமைந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த இதுலேயுமே நீங்கள் வந்து இதாக முடியும். அது ஒரு தப்பான 2 ஃப்ரெண்ட்ஸை நம்ம கையில் வச்சுருந்தோன்னீங்களேன், அது வந்து நமக்கு ஒரு அழிவு காலம் தான். 30 வருஷம் ஆகியும் ஒரு டேரக்டர் வந்து அதுவும் இந்த கமர்ஷியல் சினிமாங்கிற எலிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கிராக் பண்ணுறது கஷ்டம். 30 வருஷம் ஆகி அவர் எடுக்கிற படங்கள் இப்போவும் ஹிட் ஆகுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. அந்த ஒரு விஷயம் எப்படி அமைது? நீங்கள் ஆஸ் அ டேரக்டர் எப்படி பார்ப்பீங்க அவரை? முறைமாமன் ஃபஸ்ட்டு படம், அதுக்கு எவ்வளோ உழைச்சிருப்பார், எவ்வளோ ஒரு பயத்திருப்பார். அதே தான் கேங்கஸ்க்கு இருந்தார். எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு படத்தில் பார்க்குறீங்களோ சுந்தர் சாரை, அதே தான் கேங்கஸ்லேயும் நான் பார்த்தேன். நாளையிலேருந்து ஷூட்டிங்கு நல்லபடியாக எடுத்து நல்ல படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடணும். எப்படி 30 இயர்ஸ் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான சூப்பர் ஹிட்டு கொடுத்துருக்க டைரக்டரு அப்படி அவருக்கு அதை சொல்லுவார். ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம பயந்து வேலை பார்த்தால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி அடையும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் மெமரி நீங்கள் ஷேர் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க அவரை பற்றினா? அவர் டைரக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நடித்த ஆர்டிஸ்ட் நான் தான். முறைமாமனில் ஆக்சுவலாக ஜெயராம் வர வேண்டியது. ஜெயராம் சார் கார் ஏதோ ரிப்பேர் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து இதுக்குள்ளே. அப்போ மேக்கப் போட்டிருந்து நானும் செந்தில்லை மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஸ்டார்ட் கட் சொன்னது நான் தான். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப. அடுத்தது இவர் வந்தாச்சு, அப்போது இவர் வரணும். ஐயோ, கவுண்டமணி சார் வந்து நடிக்கவே வேண்டாங்க, வந்து அந்த நிற்பார்ல நின்னாலே சிரிக்க வந்துடும். அவரோட நிறைய நடிச்சிருக்கேன். தாய்மாமன், இது முறைமாமன், தாய்மாமன், நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் அவரோட. பட் அவரோட நடித்ததுலேயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வச்சே நான் வச்சே அப்படின்னு கூப்பிடுவார், உரிமையோடு பேசுவார். ஃப்ரீயாக இருக்கும்போது ஆஃபீஸ்லாம் போவேன், ஜாலியாக இருக்கும். டீனரில் ஆஃபீஸில் இருக்குது, ஃபோன் அடித்தானே ஆஃபீஸ் தான் இருக்க பாப்பா அப்படின்வார். ஆந்திவே எனக்கு ஷூட்டிங்லாம் ஆந்திவே ஆஃபீஸ் போகும்போது போய் உட்காந்து 1 ஹவர் பழைய கதையெல்லாம் பேசிவிட்டு அப்படி வருவோம். இவர் சத்யராஜ் சேர்ந்தால் அந்த இடமே கதந்தரிச்சிடும். இவர்கிட்ட நடித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா திருநங்க வேஷத்தில் பண்ணியிருப்பேன். அலி பாபான்ட்டு திருநங்க வேஷத்தில் இவர் காம்பினேஷனில் விவேக் சார் காம்பினேஷனில் நடிச்சிருப்பேன். ஸோ இந்த காம்பினேஷனில் வந்து நல்லாயிருக்கும். டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அடிப்பார் பாருங்க. அது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி தினத்தந்தியில் பெருசாக எழுதப்பட்டது. சார் இவருக்கான உலக சினிமா நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து அவர் கையை பண்ண ஒரு வாட்ச் கட்டியிருந்தாருன்னா அது அப்போ தான் வந்திருக்கும் உலகத்துக்கு. லேட்டஸ்ட் வாட்ச், லேட்டஸ்ட் பேண்ட் ஷர்ட், பிராண்டு ஷர்ட்டு, அப்புறம் படங்கள். அண்ணா இந்த படம் அது போர்ப்பா நேத்தான் பார்த்தேன் அப்படின்னுவார். இந்த படம் பார்ப்பான்ட்டு எதுவும் எனக்கு தெரியாது, நான் அதில் எல்லாம் 0. அடுத்த ஐயோ என்னுடைய என்ன சொல்கிறது, அதாவது வந்து எல்லாத்துக்கும் ரெட் கார்பெட் அமையாது சினிமாவில்.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு எந்த ஆஃபீஸுக்கு போனதில்லை. பாரதி ராஜா தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சார். அதுக்கு காரணம் வந்துன்னு பாரதி ராஜா என்னை கூப்பிட்டு போனது வந்து சிவகுமாரோட மச்சான் தங்கவேலுன்னு ஒருத்தன். அப்போ அவன் இறந்துட்டான். நடிக்கிறியா பாரதி ராஜா நியூ ஃபேஸ் வச்சுருக்கேன் என்னை கூப்பிட்டு போனால் பாரதி ராஜா செலக்ட் பண்ணார். அப்போ அது ஏதோ சூழ்நிலை அந்த படத்தில் நடிக்கலாம். அப்போ எனக்கு புதுசில் வந்த புதுசு தானே, ஓகே அது எதாவது பார்க்கலான்றப்போ ஒரு தடவை யதார்த்தமாக சண்டே ஆஃபீஸ்க்கு வராரு மணிவண்ணன் சார். வரும்போது நானும் அனுமோகன் இருக்கேன். அவன் தான் என்னை சினிமா கூப்பிட்டு வந்தவன் இண்டஸ்ட்ரிக்கு. நாங்களாம் ஒரு செட் அப்போ கோயம்புத்தூரில். அப்போ வந்து நான் டைரக்ட் பார்த்து நடிக்கலையா அப்படின்னோடனே, அப்போ என் படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது வில்லனா, நடிக்கிறியான்னு. சார் என்ன சார் கேளு. அப்போ ஒன்று பண்ண நாளைக்கு காலையில் ரெடியாக நான் கேப்டன்ட்ட போய் சொல்லிடுறேன். ஒரு சோலோ ஃபைட் இருக்குது, அது சொல்லணும் அவர்கிட்ட. அடுத்த நாள் கேப்டன் போய் ஃபஸ்ட் டைம் கேப்டன் மீட் பண்ணுறேன். பார்த்தோன்னா அவர் வெளியே வந்தால் அப்போ இவ்வளோ தூரம் ஹேர் விட்டுருப்பேன். சூப்பராக நடிங்களேன் கை கொடுத்துட்டாரு. அப்போது ட்ரைனிங் ஃபைட் ட்ரைனிங்கில் ஒன்றா போனேன். சோலோ ஃபைட் தான் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டார். அதேமாதிரி ஃபைட் வரும்போது ஸ்விம்மிங் பூலில் தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபைட் ஆரம்பிச்சிது. சூப்பர் பையன் சூப்பர் மாஸ்டர் பைக்கில் வருவார், கேப்டன் அடிப்பார், உள்ளே விழுகணும். மாஸ்டர் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்னா. ஸ்விம்மிங் தெரியாதா? சரி டூப் வச்சு எடுத்து டூப்பை கூட்டா தளபதி தினேஷ், அவனும் எனக்கும் ஸ்விம்மிங் தெரியாதுன்றான். ஸ்விம்மிங் தர கேப்டன் அதை என்ன பரவாயில்ல வச்சு என்னை நம்பி குதிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் குதித்தேன். இறங்கினார். கீழே அண்டர் வாட்டர் கேமரா இருக்குல்ல, அதுக்கிட்ட அப்படியே அவரே எழுத்துட்டு பண்ணுறாரு. ரியாக்ஷன் கொடுத்துருங்க மேலே விட்டார். இது வந்து அமைதிப்படை. இது வந்து அமைதிப்படையில் வந்து என்ன கேரக்டர் பண்ணலாம் அப்படின்றப்போ சரி அது இதுன்னு இருக்கு. அப்போ நான் கொஞ்சம் பிஸியாகவும் இருந்தேன். ஷூட்டிங் அது நிறைய சீரியல் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன், படங்களும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு பண்ணுறேன் அவனை. ஸோ பண்ணிக்கலாம் சார். அப்போ முடியெல்லாம் வெட்டாண்டா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சத்யராஜ் அதுக்கு ஒரு டைலாக் போட்டுக்கலாம் தலைவா, ஒரு பெரிய மேட்டர் அப்படின்ட்டு அந்த டைலாக்கே போட்டிருப்பாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் கொண்டு வரும், யார் இந்த இப்பி தொல்லையோட சுற்றுவானே அவன் தானே, அவனுக்கு போட்டுடலாம். அந்த டைலாக்கை வச்சுருப்பாங்க படத்தில். இது டைரக்டர் உட்காந்து அந்த மேக்கப்லாம் போட்டு சொல்லுவாங்க. ஆனால் மணிகண்டன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய டேலண்ட்னு சொல்லுவாங்க. அவர் ஷூட்டில் உட்காந்து கிரிக்கெட்டில் ஆடுவார்ல. கிரிக்கெட் ஆடுவோம். நாம் எப்படி எங்கள் ஷூட்டில் சில பேர் கார்ஸ் அந்த மாதிரி கிரிக்கெட் பேட்லாம் ரெடியாக இருக்கும். எடுத்து நாங்களே கிரிக்கெட் விளையாடுவோம். சுந்தர் சார் இதில் ஊட்டிலாம் இருக்கும்போது எல்லாம் எடுத்துடும் கிரிக்கெட் விளையாடுவோம். டைரக்டர் இதில் கிரிக்கெட் விளையாடுவோம். ஜாலியாக கிரிக்கெட்லாம் விளையாண்டுட்டு அப்புறம் அப்படியே எடுக்கிறது ஷூட்டிங்கு அப்படியே ஜாலியாக இருக்கும். மாபெரும் டெக்னீஷியன் எப்படி சொல்கிறது, ஸ்பாட்டில் டைலாக் சொல்லுவார், ஒன்றுமே இருக்காது. அப்படியே ஆர்டிஸ்ட்டை நிற்க வச்சு கேமராவில் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த டைலாக் சொல்லு தலைவர், இந்த டைலாக் சொல்லுங்கள், விஜய் நீ இதை பேசு, நீ இதை பேசுப்பா, ரகுவரன் நீ இதை பேசு, அப்படியே எடுத்து வாங்குவோம். அது அந்த ட்ரைனிங் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஏதோ அப்படியே டைலாக்லாம் மறக்காமல் பேசுறதுக்கு ஒரு. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களோட எல்லா மெமரிஸுமே எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. டேக் ஒன்றுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.